அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நானும் உங்களும் பேசுறது இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கலாம், சரிங்களா? மங்கையார் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாம்மா. எக்ஸாம் வந்துருச்சு, உங்களோட ப்ரீஷியஸ் டைமை நாங்கள் எடுத்து பேசுறதுக்கு காரணமே நீங்கள் மோட்டிவேட் ஆகி நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஸ்டாஃபும் முத்தான ஸ்டாஃபை செலக்ட் பண்ணி சார் விட்டுருக்காரு. நீங்கள் அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த டாபிக் வரலையோ அதை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, ஆரோக்கிய சார் எல்லாம் எங்களுக்கு ஆன் தி ஸ்பாட்ல எங்களுக்கு எந்த டவுட்னாலும் போய் நின்னா டக்குன்னு கிளியர் பண்ணி விடுவாரு. எப்படின்னா எங்களுக்கு போட்டு விட்டுருவாரு. போட்டு சொல்லி கொடுத்துட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எழுதி அது முடிக்கிறதுக்குள்ளே எரேஸ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த சம்முக்கான ப்ரொசீஜர் ஸ்டெப் போட்டு கொஷினே ப்ரிப்பேர் பண்ணிடுவார். ஆன்சர்லேருந்து கொஷின் போகிற ஆள் சாராக தான் இருப்பார். அந்த அளவுக்கு பயங்கரமாக நடத்துவார். அப்படிப்பட்ட ஸ்டாஃப் வச்சுருக்கீங்க நீங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வராதோ அவங்கள நீங்கள் அந்த சாரை நீங்கள் ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்க, எல்லாரும் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க, டவுட்டு ஷேர் பண்ணுங்கள். சார் கிளியர் பண்ணுறதுக்கு எப்போனாலும் ரெடியாக இருப்பார், சரிங்களா? நீங்கள் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஒரு ஸ்டாஃபையும். நான் இங்கே என்னோட ஜேர்னியை சொல்லணும்னா, நான் குரூப் 4ல் கிளியர் பண்ணி 2009 பேட்ச் விஓவா விலங்காமடி வில்லேஜில் போச்சமல்லி தாலுக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? நானும் மேரீடான உமன், ஒரு குழந்தைய வச்சுட்டு தான் படித்தேன். எல்லாரோட கஷ்டமும் எனக்கும் தெரியும். லேடிஸோட கஷ்டம், குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், படிக்கணும். ஆனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் தானம்மா இருக்க, படிமா அப்படின்னு தான் அனுப்பி விட்ருப்பாங்க. வேலையே இல்லாத மாதிரி சொல்லி அனுப்பி விட்ருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் மல்டி டாஸ்க் பர்சன் தான் நம்ம நீட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இந்த ப்ரீஷியஸான டைமை 24 ஹவர்ஸில் நீங்கள் தூங்குற டைமை விட்டு மீதி இருக்க எல்லா டைமும் படிப்பை மட்டும் தான் நினைக்கணும். இதுக்கு உங்களுக்கு பேக் போனால் உதவ போகிறவங்க யாருன்னா வேறு யாரும் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸு, உங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் குழந்தைங்க, இவங்க தான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய ப்ரீஷியஸான டைம் இப்போ இந்த 3 மாதம் மட்டும்தான். அந்த டைமிங்கை நீங்கள் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அவங்கள ஃபுல் பேக்ரவுண்ட் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்ட ஒதுக்கிட்டு படிப்பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, சரிங்களா? இங்கே இருக்க ஸ்டாஃபில் ஆரோக்கிய சார் மாதிரியே அம்பேத் சார் இங்கே ஒருத்தர் ஃபிசிக்ஸ் எடுப்பார், செம்மையாக எடுப்பார். எப்படின்னா, இன்றைக்கி நான் டாபிக் எடுத்துட்டாங்கன்னா நான் எங்கேருந்து பஸ்ஸு தான் போகணும், 1 hour ட்ராவல் எனக்கு டெய்லியும், போகிறதுக்கு மட்டும், வரத்துக்கு 1 hour. அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி என்ன நடத்துனாங்களோ அதை புக்கை விரிச்சிடுவேன். நான் என்னோட டிரைவருக்கும் எங்கள் பஸ்ஸில் இருக்கிற கண்டக்டருக்கு நான் நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். நான் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு எந்த ஊருக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் எடுத்து டிக்கெட்டை கொடுத்துடுவார், காசு வாங்க மாட்டார். நான் இறங்கும்போது நானாக பார்த்து கொடுத்துட்டு இறங்கணும். அந்த அளவுக்கு நான் அவங்களோட பழகிட்டேன். புக்கை எடுத்து வச்சுன்னா நிமிர மாட்டேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. புக்கை திறந்து வச்சு படிக்கிறதுக்கு யோசிப்பாங்க எல்லாரும் முன்னாடியும். ஏன் பொது இடத்துல எல்லாம் வச்சு படிக்கிறாங்க, இந்த பிள்ளை வேலை வாங்குதா, இதை சீன் போட்டு தெரியுதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு அது அவமானமாக நினச்சி அவங்க பேசினா கூட அதை மனசில் வச்சுக்காம நீங்கள் உங்களுடைய படிப்பு மட்டும் போங்க. ஒன்ஸ் நீங்கள் வேலை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது வேணான்னு சொன்ன உறவுகள் அனைத்தும் உங்களை தேடி வரும். யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்க நம்மளை தேடி வருவாங்க. இன்னாரோட உறவினர் நான் எந்த லவ் மேரேஜ்ப்பா, என் ஃபுல் சப்போர்ட்டு என் வீட்டுக்காரர் தான். எனக்கு ஃபுல்லாக என்னை படிக்க வச்சார். நான் பிஇ இன்ஜினியரிங் மட்டும்தான் பேரண்ட்ஸ் படிக்க வச்சாங்க. எம்இ பண்ணேன், 2 years படிக்க வச்சார் சென்னையில். திருப்பி இங்கே வந்தேன், கான்ஜெக்ஷனில் சேர்த்தி விட்டார். அவர் தான் குழந்தைய இருந்துச்சு, எங்கள் மாமியார் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஃபுல் சப்போர்ட் எனக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கேர் பண்ணி நம்மளை பார்த்துக்கிட்டாங்களோ அதை அவங்களுக்கு வெற்றியை எப்படி தரணும், வேலை வாங்கி தானே தரணும், அம்மாவே இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வெற்றி தான் நீங்கள் இப்போ அவங்க உங்களுக்கான பொறுப்பை ஏற்றிருக்காங்க. அப்போ நீங்கள் வேலை வாங்கினாதான் அவங்களுக்கானதுனா தான் நம்ம செய்ய முடியும், அம்மாவா இல்லையா? அப்போ நம்ம வெற்றியை தான் அவங்களுக்கு பரிசாக தரணும் கண்டிப்பாக. இப்போ வர ப்ரீஷியஸ் குரூப் 4 இப்போ புதுசாக சேர்ந்தவங்களுக்கு இது ஒரு மாடல் எக்ஸாம், சரிங்களா? நான் 1.5 years படித்தேன். எப்படின்னா 6 month ரெகுலர் பேட்ச், அப்புறமா 6 month வீக்கெண்ட் பேட்ச், சாட்டர்டே சண்டே வருவேன். திருப்பியும் 6 month டெஸ்ட் பேட்ச். கண்டினியூஸாக போகணும். நம்ம போனோம் ஒரு 6 month போனோம், நான் அப்படியே நின்றுக்கலாம், அவ்வளோதான், நம்மளுக்கு வரல அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கண்டினியூஸாக ஒரு முயற்சின்றது நம்ம புதையல் எடுக்கும் வரையே நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். பாதியில் விட்டுட்டு போனால் ஆகுமா? நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும். அப்போ படிச்சுட்டே இருக்கணும், கண்டினியூஸாக படிக்கணும். யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது. இங்கே இருக்கவங்க எல்லாரோட வெற்றி, கேர்ள்ஸோட வெற்றிக்கு யார் காரணமாக இருப்பாங்க? உங்களோட அப்பாவோ இல்லை உங்கள் கணவரோ தான் பொறுப்பாக இருப்பார். ஏன்னா அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டுக்காரு. உங்களுக்கான செலவுகளை, உங்களுக்கான அத்தியாவசிய செலவுகளை இப்போ பார்த்துக்கிறது யார்? அவங்களுக்கான வெற்றியை நீங்கள் வாங்கி தர வேண்டியது உங்களோட பொறுப்பு, சரிங்களா? முத்தான இடத்துல சேர்த்தி விட்டுருக்காங்க. ப்ரீஷியஸான டைம் கிடைச்சிருக்கு. காலம் பொன் போன்றது, அம்மாவா இல்லையா? இப்போ மேக்ஸில் எனக்கு நல்லா மேக்ஸ் வரவங்க மட்டும் கை தூக்குங்க. மேக்ஸ் வரவே வராதா? சரி, ஓகே. மேக்ஸ் வர்றவங்க கண்டிப்பாக 25 கொஸ்டின்னா 25 கொஸ்டினும் போட்டாகணும். அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. தமிழ் தான் எனக்கு நல்லா வரும், ராமியக்கா மாதிரி தமிழ் தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக 100 கொஷினில் 98 கொஷின் போட்டாகணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மேக்ஸும் தமிழும்
நம்மளுக்கு டிஃபால்ட்டாக புக்லேருந்து தான் வரும் தெரியும், ஆமாவா இல்லையா? ஆனால் ஜிஎஸ் சைடு எந்த பக்கம் வந்து வரும் தெரியுமா? யாராவது ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்தோ எடுக்கலாம், இல்லை 11th 12th புக்கு நீங்கள் சைக்காலஜி எனது எக்கனாமிக்ஸ் அது இதில் பாலிட்டிலாம் கேட்பாங்க. நம்ம அவ்வளோ தூரம் போயிருப்போமா? போயிருக்க மாட்டோம். 10th பேசிக் லெவல் தான் படிச்சிருப்போம். அப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகணும்? தமிழை முடிக்கணும், 100% முடிச்சாகணும். 12th வரைக்கும் முடிச்சிருங்கப்பா, நோ ஆப்ஷனல். தமிழ் 100 கொஷின்னா 100 கொஷின் போட்டு ஆகணும். மேக்ஸில் ஒரு கொஷின் சாலிடாக விடலாம்ப்பா, 24 கொஷின் போட்டு தான் ஆகணும். மீதி இருக்க 75 எது? ஜிஎஸ் சைடு. ஜிஎஸ் சைடில் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 months கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நாம் ஆப்ஷனில் விட முடியாது. அதே மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்கல்ல, அதை ரீகால் எப்போ பண்ணுவீங்கப்பா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, படித்ததை எப்போ ரீகால் பண்ணுவீங்க? ஒன்று நீங்கள் பஸ்ஸில் போகிற டைமில் ரீகால் பண்ணலாம், இல்லை தூங்க போகிறது, இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை உங்கள் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, நீங்கள் படிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லுங்கள். நீ என் ஃப்ரெண்டு இப்போ படிச்சுட்டு தான் இருக்கா, இப்போ கரண்ட்டில் படிச்சிருக்கா, கண்டிப்பாக வேலை வாங்கிடுவா. ஆனால் அவள் ஒரு கொஷின் படித்து அவளுக்கு வரலன்னா அதை அவன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருவா. கருப்பாம்பூச்சியோட பேர் என்ன? அமெரிக்காலன்னு அவங்க பொண்ணு சொல்லும். ஏன் சொல்லுது? அவளுக்கு மறந்தா கூட அவங்க பொண்ணு வந்து சொல்லுவா, அம்மா நான் அடுத்தது சொல்லிட்டேன், அடுத்தது எனக்கு சொல்லிக் கொடுமான்னு தெரியாததை கற்றுக்கிறதுக்கு. இப்போ உங்கள் பொண்ணும் உங்கள் குழந்தைங்களும் படிக்குது, நீங்களும் படிக்கிறீங்க. நீங்கள் ஒன்ஸ் படித்து வேலை வாங்கிட்டீங்களா உங்களுக்கு மரியாதை கௌரவம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கலான்னு உங்களுக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் கிடைக்குது. ரைட்டுங்களா? நம்ம பிள்ளை எங்கே படிக்கலான்னு நம்ம முடிவு பண்ணலாம், நாம் என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஃபேமிலி எப்படி முன்னேற்றலாம்னு யோசிக்கலாம். இதே நீங்கள் வீட்டில் இருந்தால் யாராவது டிசிஷன் மேக்கிங்கில் உங்களை கேட்பாங்களா? ஃபஸ்ட்டு கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு சாதனை பண்ணாதானே நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சிருக்க டைமு உங்களை அனுப்பியிருக்கிறது முக்கியமான ஒன்று. நீங்கள் இது காலேஜ் மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் நினைக்காதீங்க. வந்துட்டோம், நம்ம இறங்கிட்டோம், ஒரு முயற்சியில் கடலில் மூழ்கிட்டீங்க, திருப்பி அடுத்த கரைக்கு போகிறது நல்லதா இல்லை அப்படியே மூழ்கி போகிறது நல்லதா? அடுத்த கரைக்கு தானே போகணும். அப்போ நீங்கள் கடினமாக உழைக்கணும். இது பெண்களுக்கான உலகம், சரிங்களா? நீங்கள் உங்களுடைய முயற்சியை கொண்டு வாங்க, நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த குரூப் 4ல் நீங்கள் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் 2-3 பேர், ஒரு 5 பேர், ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், ஆமாவா இல்லையா? ஒரே ஒரு 3 மாதம் கஷ்டப்படுங்க, இரவு பகலாக கஷ்டப்படுங்க, அதை மட்டுமே நினைங்க, வேற எந்த இதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. படிப்பு மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதனாலும் சாதிக்கலாம், சரிங்களா? கொஞ்சமாக படிச்சிங்கன்னா நிறைய வேலை செய்யணும், உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கணும். நிறைய படித்து மூளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், சரிங்களா?